என்னங்க, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல ஜானகி, பசிக்கல, வேண்டாம். அத்தை, அந்த புவனேஸ்வர் என்ன பண்ணா தெரியுமா? கதிர் வேலை பார்க்குற இடத்துல சிலிண்டரை கொடுக்காதுன்னு சொல்லி கேஸ்காரங்க கிட்ட சொல்லியிருக்கா. அப்புறம் எப்படி சமாளிச்சீங்க? மாயா இருக்கிறப்ப என்ன பயம்? மாயா புத்திசாலித்தனமா சிலிண்டருக்கு ஏன் வெளியில அலையணும், நம்ம ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்களையே அவங்க வீட்டுல சிலிண்டர் எடுத்துட்டு வர சொன்னா. அவங்களும் டைமுக்கு அப்படியே கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டாங்க. நல்லபடியா சமைச்சு டைமுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. கதிருக்கு நல்ல பேரும் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைமா பெரிய ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. இனிமே இந்த மாதிரி அவனுக்கு நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். அத்தை, அப்போ மறுபடியும் புவனேஸ்வரி கேஸ்காரங்க கிட்ட போய் சொல்லுவாளே? என்னத்த சொல்லுவா? மாயா அந்த கேஸ்காரன் கேஸ் சிலிண்டரை திருட்டுத்தனமா விக்கிறத வீடியோ எடுத்திருக்கா. அவன் ஹோட்டலுக்கு வந்து ஐயோ அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு அப்படியே மாயா கால்ல விழாத குறை. அது மட்டும் இல்ல, இவங்க தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்கன்னு நேரா போலீஸ்லயே மாட்டி விட்டுட்டா. இப்பவாவது அந்த புவனேஸ்வரிக்கு நம்ம யாருங்கிறது புரிஞ்சிருக்கோம். அந்த நிமிஷமே புவனேஸ்வரி அப்படியே நொந்து போயிட்டா. அந்த புவனேஸ்வரி இனிமேலாவது திருந்துவாளான்னு பாப்போம். அவ இப்படி திருந்துவா? திமிராதான் பேசிட்டு போறா. என்னாச்சு பெரியப்பா? என்ன ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்க? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபாதர் பீட்டருக்கு ஜீவாவை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் மூலமா ஜீவா யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு நாங்க உறுதியா நம்பினோம். ஆசிரமத்துல வளர்ந்ததுனால வாசுவ அவருக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு. ஜீவா சின்ன வயசுலயே காணாம போனதுனால அவன் யாரு, எப்படி இருப்பான், எங்க இருக்கான்னு அவருக்கு எதுவுமே தெரியல. நான் கூட அவர் உண்மை தெரிஞ்சுட்டு மறைக்கிறாரோன்னு ஜாடமாடியா கேட்டு பார்த்தேன். ஜாடமாடையா கூட இல்ல, நேரடியா கேட்டதுக்கு கூட ஃபாதருக்கு உண்மையா தெரியல போல. ஜீவாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவரும் முயற்சி செய்யறேன்னு சொல்லிருக்காரு. பாப்போம், எப்படியாவது ஜீவாவை பத்தின நல்ல செய்தி கிடைக்கும். ஜீவாவை காணோன்னு ஃபாதர் கொடுத்த கம்ப்ளைண்ட் பத்தி விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். அவர்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் காப்பியும் வாங்கிட்டு போய் ஸ்டேஷன்ல மறுபடியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் மாயா. அப்போ ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? வருஷங்கள் நிறைய ஆயிடுச்சுல்ல, தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம், தானா தேடி வந்தாதான் உண்டுன்னு சொல்றாங்க.